புகழேந்தி தாங்க சரியான ஆளு. புகழேந்தி 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 ஆச்சுதான் வேணும். புகழேந்தி என் புகழேந்தி 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 லாஸ்ட்டாக ஒரு ரிசர்வேஷனை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வீடியோ தான். அது நிறைய வியூஸ்லாம் போல. பட் இருந்தாலும் வந்து என்னுடைய கான்டாக்டில் இருந்தவங்க தான் அதை நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்துட்டு எனக்கு கொடுத்த ஒரு சில சஜஷன் ப்ளஸ் அவங்க ஒரு சில பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க ரிசர்வேஷனை பற்றி. ஒரு சில பேர் வந்து ரிசர்வேஷனை பற்றி இன்னும் எனக்கு புரியல, இன்னும் கொஞ்சம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ரிசர்வேஷன் இது வந்து எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா ஒரு 1933 தான் கொண்டு வராங்க. யாருன்னா இப்போ அம்பேத்கர் அவர் தான் வந்து இதை கொண்டு வராரு. இது எதுக்காக கொண்டு வராருன்னா சமூகத்தில் அடிமைப்படுத்தப்பட்ட மக்கள், அதாவது விளிம்பு நிலையில் இருக்கிற இந்த எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸ் வந்து இவங்க வந்து கொஞ்சம் இவங்களுக்கு வந்து எஜுகேஷன்லேயும் சரி ஒரு வேலை வாய்ப்புலையும் சரி இதில் வந்து அவங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க மாட்டேது. ஸோ அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும் அப்படின்றதுக்காக அவங்கள ஒரு பேஸ் பண்ணி அவங்கள கொஞ்சம் மேலே கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த ரிசர்வேஷனே கொண்டு வராங்க. ஸோ ஸ்டார்டிங் டைமில் வந்து ரிசர்வேஷன் வந்து ஓபிசி, அதாவது நம்ம ஊர் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பிசி ப்ளஸ் எம்பிசி இவங்க 2 பேர் தான் ஓபிசின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ரிசர்வேஷன் கிடையாது. இவங்களுக்குலாம் எப்போ கொண்டு வராங்கன்னா லேட்டர் பீரியடில் தான் கொண்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்களுக்கு கொண்டு வரும்போது எதன் அடிப்படையில் கொண்டு வராங்க அப்படின்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அதன் அடிப்படையில் தான் கொண்டு வராங்களே தவிர எக்கனாமிக் க்ரைட்டீரியாவை பொறுத்து இதை கொண்டு வரல. ஸோ பேசிக்காக எப்படி கொண்டு வராங்கன்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து ஸோ அவங்க இந்த சமூகத்தில் அந்த மக்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் அளவுக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுத்தா அவங்க மேலே வரது ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ பேசிக்காக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து தான் அதன் அடிப்படையில் தான் தராங்க. ஸோ ரெண்டாவது நான் எனக்கு சொல்ல வரேன்னா வந்து எக்கனாமிக் க்ரைட்டீரியா வந்து ரிசர்வேஷனில் கிடையாது. அதை பொறுத்து கொடுக்கப்பட மாட்டாது. ஏன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து ஓபிசியில் வந்து எக்கனாமிக் க்ரைட்டீரியா அதாவது க்ரீமி லேயர்ன்ற ஒரு விதத்தில் ஒரு லேயர் க்ரீமி லேயர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்து எக்கனாமிக் பேஸ் பண்ணி ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த க்ரீமி லேயர்னா என்ன? க்ரீமி லேயர்னா ஒன்றும் இல்லை மக்களே. க்ரீமி லேயர்னா என்னென்னா இப்போ வந்து அதாவது நம்ம குடும்பத்தில் இப்போ என்னோட குடும்பம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னோட அப்பா இல்லை அம்மா யாராவது ஒருத்தவங்க வந்து ஒரு அரசு வேலையிலும் இல்லை அரசு வேலைன்னு மட்டும் இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்லாமல் வேறு ப்ரைவேட் ஜாபாக இருந்தாலும் சரி அவங்களோட ஆண்டு வருமானம் வந்து ஒரு 8 லட்சத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா வந்து என்னால் வந்து ரிசர்வேஷனை என்னால் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து க்ரீமி லேயரோட ஆப்ஷன். ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக் படி கொடுக்குற எக்கனாமிக்கை பேஸ் பண்ணி கொடுக்குற ரிசர்வேஷன். ஸோ இதுதான் கூடாதுன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் வந்து அப்போவே சொல்லிட்டார். ஏன்னா வந்து எக்கனாமிக்கை படி என்றைக்குமே கொடுக்காதீங்க, சோஷியல் ஜஸ்டிஸை மட்டும்தான் பேஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா வந்து இன்னைக்குமே இன்றைய காலகட்டத்திலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமூகத்தில் ஒரு மேல் தட்டில் இருக்க மக்கள் வந்து கீழே உள்ள மக்களை அடிமைப்படுத்த தான் பார்க்குறாங்க. அடிமைப்படுத்தி தான் இன்னமும் அந்த தீண்டாமையெல்லாம் இருக்குது. ஸோ அந்த தீண்டாமையெல்லாம் முடிஞ்சு எல்லாருமே ஈக்குவலாக ஆனால் மட்டும்தான் வந்து ரிசர்வேஷனை வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்லேருந்து ஒரு எக்கனாமிக் க்ரைட்டீரியா பற்றி கொடுக்கணுன்றது தான் அதுதான் வந்து ஒரு முறை. ஏன்னா ஒரு சில பேர் கேட்பீங்க, என்ன ப்ரோ இந்த காலத்துலேயும் எப்படி ப்ரோ ஜாதியெல்லாம் பார்க்குறீங்க, யார் ப்ரோ இந்த காலத்துலாம் ஜாதியெல்லாம் பார்க்குறாங்க, அதெல்லாம் விட்டு நிறைய பேர் படித்து மேலே வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் இப்போது ரீசன்ட் டைம்ஸில் வந்து பாமக தலைவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ராமதாஸ் வந்து கூட ஒரு வீடியோ பார்த்தேன். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து 10.5% இடஒதுக்கீடுக்காக அவர் பேசியிருப்பார். அந்த பேசின டைமில் வந்து அதாவது தமிழக முதல்வருக்கே இந்த நிலைமை தான். அவரே பார்த்து என்ன சொல்லுவார்னா வந்து உன்னை வந்து பார்க்குறதுக்கு எனக்கு அவமானமாக இருக்குது, உன்னை வந்து கோட்டையில் சந்திக்கிறதுக்கு எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்றப்பார். அதாவது என்ன இதுனா வந்து அவர் வந்து முதல்வர் வந்து அவரை விட ஒரு பின்தங்கிய கெஸ்ட் போல இருக்குது. ஸோ அதனால் வந்து அவரை பார்க்குறதுக்கு அவர் அவமானப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. தமிழக முதல்வருக்கே இந்த நிலைமைனா அடித்தட்டு மக்களோட நிலைமையை நினச்சி பாருங்கள். இன்னமும் வந்து நிறைய ஊரில் வந்து எப்படி சொல்கிறது அந்த ஜாதிய கொடுமையெல்லாம் வந்து இன்னமும் பல ஊரில் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அது எல்லாம் ஸ்டாப் ஆன பிறகு தான் வந்து இந்த ரிசர்வேஷனை வந்து எக்கனாமிக் க்ரைட்டீரியாவில் மாற்றணும். அது வரைக்குமே சோஷியல் ஜஸ்டிஸில் தான் கொடுக்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து இப்போ வன்னியர்கள் ஏன் 10.5% கேட்குறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லை, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எம்பிசிக்கு எவ்வளோ விழுக்காடு தராங்கன்னா 20% தராங்க. ஸோ அந்த 20% மட்டும் அந்த வன்னியர்கள் மட்டுமே கிடையாது. வன்னியர்களோட சேர்ந்து 108 ஜாதியினர் சேர்ந்து தான் வந்து எல்லாத்துக்கும் அந்த 108 ஜாதியினருக்கு சேர்ந்து தான் வந்து அந்த 20
விழுக்காடு. ஸோ அந்த 20 விழுக்காடுலேருந்து இந்த ராமதாஸ் என்ன கேட்குறாரு அப்படின்னா வந்து எங்களோட வன்னியர்கள் மட்டும் அதில் பிரித்து கொடுங்க, அவங்கள மட்டும் தனியாக அந்த கேஸ்ட்லேருந்து அந்த எம்பிசிலேருந்து பிரிஞ்சு வெளியில் போயிட்டு அவங்களுக்கு மட்டும் தனியாகவே 10.5% கேட்குறாரு. பட் ஆனால் அதில் நடைமுறையில் என்ன நடந்துகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து அந்த ஆர்டி ஆக்ட் மூலயமா வந்து நிறைய பேர் வந்து இந்த ரிசர்வேஷனை வன்னியர்கள் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறத நிறைய பேர் கேட்டிருக்காங்க. யூடியூப்லேயே நிறைய பேர் அதை வந்து ஃபேக்ட் செக் பண்ணி கூட நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதில் மெயினாக சொல்ல வேற கருத்து என்னென்னா, இந்த 20% விழுக்காடு தராங்க இல்லையா தமிழகத்தில் இந்த வன்னியர்களுக்கு, ஐ மீன் இந்த எம்பிசி கேட்டகரிக்கு, அதில் அரௌண்ட் 13 to 14%, ஒரு 13லேருந்து 14 விழுக்காடு வந்து இந்த வன்னியர்கள் மட்டுமே யூஸ் பண்ணுறாங்க அந்த இதில் வந்து. ஸோ அப்போ 10.5% கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு 3% நீங்கள் கம்மியாக தான் கேட்குற மாதிரி. ஸோ உங்கள் மக்களுக்கே நீங்கள் துரோகம் செய்கிற மாதிரி தான் அது. ஸோ நிறைய பேர் சொல்கிற கருத்தும் அதான். இப்போது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 அந்த மாதிரி 2001 தான் வந்து கலைஞர் இதை கொண்டு வந்தார். அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ராமதாஸ் பின்னாடி வந்து நிறைய பேர், ஐ மீன் அவங்களோட மக்கள் வந்து ஒரு கூட்டம்லாம் அறிவிச்சார்னா நிறைய பேர் அணி திரளுவாங்க. ஏன்னா வந்து அவரோட ஃபாலோ பண்ண பீப்புள்ஸ் வந்து அந்த டைம் அதிகம். ஆனால் இப்போ நிறைய பேர் அவர் ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து அந்த மக்களே வந்து நிறைய பேர் ரிசர்வேஷன் இதை யூஸ் பண்ணி அதை படிச்சுட்டு நிறைய பேர் மேலே போயிட்டாங்க. இப்போ படிச்சுட்டு மேலே போன எல்லாருமே சுயமாக சிந்திக்க ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து வெறும் ஓட்டு அரசியலுக்காக தான் ரிசர்வேஷனை யூஸ் பண்ணுறாங்க. இல்லை வெறும் இந்த எலெக்ஷன் டைமில் மட்டும்தான் அந்த 10.5 வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி இவங்களுமே குடும்ப அரசியல் தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறையா அவங்க மேலே குற்றச்சாட்டு நிறைய பேர் இப்போ வெளியில் போயிட்டாங்க. ஸோ ரிசர்வேஷனை யூஸ் பண்ணி நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க. ஸோ உண்மையாலுமே ராமதாஸ் அவர்கள் நீங்கள் வந்து உங்கள் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து கடைசியாக வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து எப்போ எடுத்தாங்க அப்படின்னா வந்து 2001 தான் எடுத்தாங்க. 2021 எடுக்கணும், ஆனால் 2021 எடுக்கல. ஸோ இப்போ நீங்கள் கரெக்டாக பிஜேபியில் தானே கூட்டணியில் இருக்கீங்க. நீங்கள் போயிட்டு என்ன சொல்கிறீங்கன்னா வந்து பிஜேபியில் வந்து இந்த மாதிரி 2021 எடுக்கணும், நீ என்ன எடுக்கல, நீ இந்த 2024 நீ எடுத்து கொடுப்பா, ஐ மீன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து. ஸோ அதுலேருந்து உங்களோட கேஸ்ட் பீப்புள்ஸ் வந்து ஐ மீன் எம்பிசி பிசி யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து இந்த ரிசர்வேஷனை யூஸ் பண்ணி எத்தனை % மக்கள் மேலே போயிருக்காங்க, இல்லை இன்னும் எத்தனை, ஐ மீன் அந்த 108 ஜாதியில் வந்து ஒரு சில மக்கள் தான் வந்து மேலே போயிருப்பாங்க. ஒரு சில பேர் அந்த ரிசர்வேஷனை வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களாம் வந்து எம்பிஸ்லேருந்து அடுத்து SC STயில் மூவ் பண்ணி அவங்கள இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வர பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் வே. நீங்கள் வெறுமனே 10.5 கொடுங்க, தமிழ்நாட்டு அரசை மட்டுமே குத்து சொல்கிறது வந்து மிக மிக தவறு. ஏன்னா வந்து தமிழ்நாட்டு அரசுக்கிட்ட இல்லை, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து அது வந்து மக்கள் தொகை கணக்கு எடுக்கணும். அவங்க எடுத்த பிறகு அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து 10.5 உங்களுக்கு ரியலாக உங்களுக்கு தேவைன்னா அதை வாங்க முடியும். ரிசர்வேஷனை பற்றி நம்ம ஊரில் வந்து அதுக்கு அகைன்ஸ்டான ஒரு அலிகேஷன்ஸ் வைப்பாங்க. நீங்களுமே நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த கொஷின்ஸ்க்குலாம் வந்து நம்ம இப்போ என் சைட்லேருந்து என்னோடய சைட்லேருந்து ஒரு விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இப்போ வந்து எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஜாதியை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பீப்புள்ஸ்லாம் போராடுறாங்க. ஆனால் வந்து ஸ்கூல்லையுமே அதான் சொல்கிறாங்க, ஜாதியை ஒழிக்கணும், ஜாதி இது பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து அதே ஸ்கூல்லே வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அப்படின்றாங்க. ஸோ ரிசர்வேஷனே எதன் அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து கேஸ்ட் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அது ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து இந்த சமூகத்து மக்கள் வந்து மேலே வரணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கி ஸோ அவங்களுக்கு அந்த ரிசர்வேஷனை அவைல் பண்ணுறதுக்கு கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. அங்கே வந்து பள்ளியில் வந்து தீண்டாமைக்காகவும் இல்லை இதுக்காகவும் அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்கல. ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்கூலில் கேட்குற கேஸ்ட் சர்டிஃபிகேட் எதனால் கேட்குறாங்கன்னா அந்த ரிசர்வேஷனை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து ஸ்கூலில் வந்து அந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்கூலில் முக்கியமாக அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கூலில் முக்கியம்தான். ஸோ இப்போ ரெண்டாவது ஒரு கொஷின்ஸ் என்ன வைப்பாங்க, ரெண்டாவது ஒரு அலிகேஷன்ஸ் என்ன வைப்பாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட்டுக்கு மட்டும், ஐ மீன் பேசிக்காக SC STக்கு மட்டும்தான் இருக்குது இன்னமும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறைய படித்தவங்களுமே இதை மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரிசர்வேஷன் மூலயமா தான் அவங்களே படித்து மேலே போயிருக்காங்க. ஆனாலுமே அவங்களுமே அதோட அறியாமையில் இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்களா. இப்போது TNPSC Group 2 எக்ஸாம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த எக்ஸாமில் வந்து ஒரு 5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு 5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ BCயில் வந்து ஒரு 4000 சீட் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னா அந்த 5 லட்சம் பேரில் ஒரு தோராயமாக ஒரு அசம்ஷனுக்கு ஒரு 2 லட்சம் பேர் வந்து BC மாணவர்கள் மட்டும் எழுதுறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு 2 லட்சம் பேர். ஸோ அந்த 2 லட்சம் பேரில் இப்போ சீட்டு ஃபில் பண்ண வேண்டியது எவ்வளோனா 4000 தான். அப்போ 4000 சீட்டுக்குள்ளே மார்க் எடுக்கிற அந்த 2 லட்சம் BC மாணவர்களுக்குள்ள தான் அந்த போட்டியே. யார் 4000 பிளேஸ்க்குள்ளே வராங்களோ அந்த BC மாணவர்களுக்கு தான் அந்த சீட்டு ஃபில் ஆகும். எந்த ஒரு MBC மாணவனாலேயோ ஒரு SC ST மாணவனாலேயோ அந்த சீட் வந்து ஃபில் ஆகாது.
ஸோ 4000 சீட்டு பிசிக்கு ஒதுக்குறாங்க அப்படின்னா அந்த 4000 சீட்டை ஃபில் பண்ண போகிறது அந்த பிசி மாணவர்கள் மட்டும்தான். அந்த பிசிக்குள்ளேயே வந்து நிறையா சப்கேட்டகரிலாம் இருக்கும். இப்போ தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சீட்டை ஒதுக்கிடுவாங்க. இந்த விதவையாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கிடுவாங்க. ப்ளஸ் வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு ஒரு சீட்டு பர்சன்டேஜ் ஒதுக்கிடுவாங்க. பட் எப்படி இருந்தாலும் அந்த 4000 சீட்டு வந்து அந்த பிசி மாணவர்கள் மட்டும்தான் ஃபில் பண்ணுவாங்க. இதே தான் எம்பிசிக்குமே. எம்பிசிக்கு ஒரு 3000 சீட்டு 2500 சீட்டுக்கு ஒதுக்குறாங்கன்னா அந்த 2500 சீட்டு வந்து அந்த எம்பிசி மாணவர்கள் மட்டும்தான் அந்த சீட்டை வந்து ஃபில்அப் பண்ண முடியும். எஸ்சி மாணவர்களுக்கு ஒரு 1000 சீட்டு ஒதுக்குறாங்கன்னா அந்த எஸ்சி எஸ்டியை சேர்ந்த மாணவர்கள் மட்டும்தான் அந்த 1000 சீட்டை ஃபில்அப் பண்ண முடியும். ஸோ இங்கே போட்டியே ஒரு பிசி மாணவனுக்கு இன்னொரு பிசி மாணவன் தான். ஸோ அந்த 2 லட்சம் பிசி மாணவர்களுக்குள்ள யார் 4000 இடத்துக்குள்ள வரா அப்படின்றதான் போட்டி. பிசிக்கும் எம்பிசிக்கும் நடுவில் போட்டி கிடையாது. எம்பிசிக்கும் எஸ்சி எஸ்டிக்குமே போட்டி கிடையாது. ஸோ இவங்களுக்குன்னு தனியாக சீட் இருக்குது, இவங்களுக்குன்னு தனியாக சீட் இருக்குது, இவங்களுக்குன்னு தனியாக சீட் இருக்குது. ஸோ அந்தந்த சீட்டை அந்தந்த கேஸ்டில் உள்ளவங்க தான் ஃபில் பண்ணும். இது இல்லாமல் ஜென்ரல் சீட்டுன்னு ஒரு 500 சீட் இருக்கும். இந்த 500 சீட்டுனா இப்போ இவங்களுக்கு இந்த எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டிக்குலாம் ஒரு கட் ஆஃப் இது பண்ணியிருப்பாங்க, கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதை விட கொஞ்சம் ஒரு ஹை பர்சன்டேஜ் தான் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கும். ஸோ அந்த ஒரு 98% மேலே எடுக்கிறவங்களாம் ஜென்ரல் சீட்டை ஃபில்அப் பண்ணலான்னா இந்த 3 கேஸ்டில் யாரெல்லாம் 98% மேலே எடுத்தால் அந்த ஜென்ரல் சீட்டை அவங்களால எடுக்க முடியும். மற்றபடி உங்களுக்குன்னு உங்கள் கேஸ்ட்டுக்குன்னு ஒதுக்கின சீட்டை உங்கள் கேஸ்ட் ஆளுங்க மட்டும்தான் ஃபில்அப் பண்ண முடியும். ஸோ ரிசர்வேஷன் எல்லா சமூகத்துக்குமே இருக்குது. அது எல்லா சமூகத்து மக்களுமே அதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யூஸ் பண்ணியுமே எஸ்சி எஸ்டி மக்களோ இல்லை வேறு இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த ரிசர்வேஷன் எடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது அப்படி இல்லை, தப்பு. மூணாவதாக என்ன கொஷின் அப்படின்னா வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, லாஸ்ட் வீடியோவில் வந்து எம்பிசிக்கு 93% சொல்லியிருந்தீங்க, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 91% தான் கொடுக்குறாங்க அப்படின்னீங்க. ஏன் வந்து 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், இந்த 2% டிஃப்ரென்ஸ் ஏன் இருக்குது? 2 பேருக்கு சமமாக கொடுத்துருக்கலாம்ல. எல்லாருக்குமே 93னா எல்லாருக்குமே 93 கொடுத்துடலாம்ல. ஏன் வந்து இந்த 2% டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த 2% டிஃப்ரென்ஸ் ஏன் அப்படின்னா வந்து இந்த 2% வந்து நம்ம அவ்வளோ ஈஸியாக கடந்து விட முடியாது. அந்த 2%க்குள்ளே வந்து 2000 ஆண்டு கால அடிமைத்தனம், 2000 ஆண்டுகளாக வந்து அந்த மக்களுக்கான கல்வி கொடுக்காம, அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்பில் சம உரிமை தராமல் இவ்வளோ அடக்குமுறைக்கு உள்ளாக்கியிருப்பாங்க அந்த மக்களை. ஸோ அந்த 2000 ஆண்டுகள் அவங்க கஷ்டத்துக்காக தான் இங்கே 93 எடுங்க, உங்களுக்கு 91 மார்க் எடுத்தால் போதும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் பர்சன்டேஜ் மார்க் கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே ரிசர்வேஷனுக்கான வேலையே இல்லையே. ஸோ கணக்கெடுப்பு எடுத்து, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அவங்களுக்கு இந்த 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 சமூகத்தில் இத்தனை பர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்க, அந்த மக்களுக்கு இத்தனை பர்சன்டேஜ் வேலை வாய்ப்பு தரணும், இத்தனை பர்சன்டேஜ் கல்வியில் அவங்களுக்கு முன்னுரிமை தரணும் அப்படின்னு கொடுக்கறதுக்காக தான் இந்த ரிசர்வேஷனில் இந்த பர்சன்டேஜ் கணக்கில் இருக்குது. நான் சொல்கிற இந்த அசம்ஷன் கணக்கு வந்து ரியல் டைமில் வேரி ஆகலாம், பட் தோராயமாக இப்படி தான் இருக்குது ரிசர்வேஷனை பற்றின ஃபுல் வீடியோ. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா ஸோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றின ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் புகழ்.